ஹாய் ப்ரோ, நான் தான் ஜாமிக்கு பேசுகிறேன். பாருங்கள், சிவராத்திரி முடிச்சுட்டு லைட் செட்லாம் கட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் அடியாருங்க வரைக்கும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் பிரிஞ்சி சாதம் செய்கிறோம். அதனால் நாங்களே காய்கறி வெட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். சமையல் மாஸ்டர்லாம் பாருங்கள், பிரிஞ்சி சாதத்துக்கு அரிசி ரெடியாக வச்சுருக்கிறோம். 1.5 கிலோ அரிசி பாருங்கள். இது செய்யும்போது இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே எடிட் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக குண்டான் வச்சு அடுப்பு காய வச்சுட்டு இப்போது எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். அது எண்ணெய் இல்லையா, நெய்யா. ஏன்னா நெய் ஊற்றினா தான் கொஞ்சம் வாசமாக இருக்குமா சாப்பாடு. நெய் விற்கிற ரேட்டுக்கு ஒன்று நெய்யை காலி பண்ணுறானுங்க ஒன்றுங்க. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கெல்லாம் போட்டாங்க. இது மரத்தோட பட்டையான். இது போட்டால் தான் வாசனையாக இருக்குமா உங்களுக்கு. இது போடலன்னா பிரிஞ்சி செய்ய முடியாதான். இப்போ அடுத்தது நீட்டிட்டு மிளகாவை பார்த்து போட போகிறானுங்க. ஏறிமின்னா வயிறுலாம் எரியுது. இதில் வேறு பச்சை மிளகா வாரி போடுறானுங்க. பார்த்துங்க, அடுத்தது ரகமான வெங்காயத்தை வாரி போட போகிறானுங்க. நல்லா வளர்க்குறாங்க. என்ன ஒன்று, இப்போ இது கலரத்துக்கு கரண்டி எடுத்துன்னு வரல, யாரும் ஓடிக்கிறானுங்க. இப்போ தான் வீட்டுக்கு கரண்டி எடுத்துன்னு வரேன். பாருங்கள், இவனுங்க போடுற எண்ணெயில் மிளகாலாம் வெளியே வருது. அந்த அளவுக்கு அடியில் தீயை கொளுத்துறானுங்க. நல்லா ஆகிற குண்டாவை கறிக்கிட்டு போகிறானுங்க. வெங்காயத்தை போட்டாச்சு. இது கலரத்துக்கு கரண்டி இல்லை. இப்போ இது கத்தியில் கலர போகிறாங்களா அவங்க. பாருங்கள், இவங்கள மாரி சமையல் மாஸ்டர்னா பார்த்துக்கிறீங்களா நீங்கள். போடுங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பாருங்க, கரண்டி ஒரு வழியாக எடுத்துன்னு வந்துட்டுக்கிறானுங்க. போய் அதையும் போட்டு ஒரு வழியாக ஆக்குறானுங்க கரண்டியை. நெய் எடுத்துட்டு வா. நெய் வைக்கிற ரேட்டுக்கு நெய்யை காலி பண்ணுறானுங்க. 1/2 லிட்டரு நெய்யை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டாங்க. இது கண்ணுல எரியுதுடா சாமியை. பாருங்கள், வாத்தியம் வாசிக்கிறத எவ்வளோ அருமையாக வீடியோ வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். நேரில் வாசிக்கும் போது ஒருத்தவங்க கூட வாழ்த்த மாட்டுறானுங்க அவங்க. பாருங்க, தக்காளியும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்குறாங்க. கிரேவி மாரி போடுறாங்கப்பா. இது கண்ணுலாம் எரியுது ரெடி. ஒரு கறி அந்த இல்லை அப்பாடி. தண்ணி எதுக்குடா ஊத்துறா? எடுக்குறா. ஓகே அப்பாடி. நன்கு 10 நிமிடமாக இதை கொதிக்க வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்த பிறகு தான் என்ன போடுவோன்னு நம்மளுக்கே தெரியாது. போடும்போது பார்ப்போம். அடுத்தது புதினாவை போடுறாங்க. கூட பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு வாரின்னு கொட்டுறானுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு வழியாக குண்டால் போட்டு தீக்க போகிறானுங்க. பார்த்துங்க. நல்லா கலக்கிட்டாங்க. அடுத்தது டம்மா மசாலா கொஞ்சம் சிறிதாக ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது பிரிஞ்சி மசாலா. பிரியாணி மசாலாவா. இல்லைன்னா கறியே சேர்க்கல, இவனுக்கு பிரியாணி மசாலான்றானுங்க. இப்போ நம்மக்கிட்ட போய் சொல்கிறானுங்க. இருடா, வீடியோ எடுக்கும்போது தண்ணி பிடிச்சின்னு வர சொன்னால் எப்படி? வாட்டர் கேன் தண்ணி கேலி பண்ணுற. மசாலாலாம் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க.
இப்போ நல்லா வந்து அதை வதக்கிட்டு இப்போ அடுத்து அது கூட வந்து தண்ணி சேர்க்க போகிறாங்க. தண்ணி பிடிச்சின்னு வந்து வச்சாச்சு. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ தண்ணி வைக்கணுமா. அதான் 1.5 கிலோனா 1.5 லிட்டர் தண்ணி மாற்றி சொல்லிட்டேன், கோச்சிக்காதீங்க. கரம் மசாலா போடுறோம். இப்போ கரம் மசாலா கொட்டுறாங்களாம். இது எதுக்கு போடுறான்னு பார்த்தோன்னா தெரியாது. இது எல்லாத்தையும் சேர்க்குறாங்கன்னு வருஷம் இது போடுறானுங்க. இதையும் கூட சும்மா இருந்து தான் அதெல்லாம் கொட்டுறானுங்களாம். அடுத்தது மீன் மேக்கர். எங்கன்னா கொடுங்கடா, நான் குளத்துல மீனுக்கு போடுறேன்டான்னு சொன்னால் இல்லை நான் சோத்தில் தான் போடுவேன்றானுங்க ஒன்றுங்க. இவங்கள மாரி ஆளை வச்சு நான் எங்கே இந்த மீன் வளர்க்குறது பாருங்க. நல்லா பட்டாணி குருமா மாரி கலர்றானுங்க. கண்ணுக்கு எரியுதுடா சாமி. இப்போ பாருங்க, இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றணுமா. அதுக்கு முன்னாடி வந்து தயிர் கொஞ்சம் சேர்க்காம விட்டாங்க. இப்போ அதை ஊற்ற போகிறாங்க பாருங்க. தயிர் எதுக்கு பாருங்க. தயிர் சேர்த்தாச்சு, தயிர் ஆட் பண்ணியாச்சு. அதை போட்டு ஒரு கிண்டுட்டானுங்க. அடுத்ததாக போதுமான அளவு தண்ணி அளந்த ஊற்ற வேண்டும். இது 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர், 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டாங்க. இது இப்போ நல்லா வந்து கொதிக்கணும். பாருங்க நம்ம பசங்க எப்படிலாம் சமையல் செய்கிறாங்கன்னு பாரு. சிங்கிள் கேப்பில் ஒருத்தரும் வெங்காய பச்சடி வெட்டுறான். பாருங்க நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து அரிசி போட போகிறாங்க. அதில் சாதா அரிசி தான் போடுறானுங்க. போடும்போது பாதி பூமிக்கு தியானம் பண்ணுறானுங்க. இதுலேருந்தே தெரில இவங்க என்ன மாரி சமையல் மாஸ்டர்னு. கோச்சிக்காதீங்க, சமையலில் குறை வச்சுருவானுங்க இவனுங்க. பாருங்க, எக்ஸ்ட்ரா சொல்லின்னு இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கை உப்பு சேர்த்து விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக திரும்ப மீனுக்கு தானம் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான்டா, கிளன்றா வர்றா பதம் வந்துச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு பக்குவத்துக்கு வந்துச்சு. இப்போ டம்ப் போடுற வேலை மட்டும்தான். இப்போ வந்து சாப்பாடு டம்ப் போட போகிறாங்க. மேலே கறி வாரி கொட்டி பார்த்தீங்கன்னா மேலே டம்ப் போடுறாங்க சாப்பாடை. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டால் சாப்பாடு ரெடி. இது தரமான சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக இலையை போட்டு தட்டை பாருங்க. வெங்காய பச்சடியில் வச்சாச்சு பாருங்கள். அழகாக நீங்களும் உங்கள் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இதே மாதிரி ஒன்றா செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.